Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. 10th January என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், 9th January எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, 10th எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு நல்ல வால்யூம் அக்யூமுலேட் ஆகிருக்கு. நாளைக்கு என்னோட க்ளோஸ்க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இதில் சொல்கிற எல்லாமே என்னோட வியூஸ் தான், எதுவும் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. தென் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுவும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு வால்யூம் பில்டப் ஆகிருக்கு. இதுலேயும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 465க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தென் கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட் பாருங்கள், ஒரு கப் பேட்டர்ன் இன்றைக்கி அதை ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அது நாளைக்கு இன்றைக்கோட க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வால்யூமும் அக்யூமுலேட் ஆகிருக்கு. தென் டாடா கன்சியூமர் பாருங்கள், அதுவும் ஒரு கப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் 978 977 978க்கு மேலேயே ஒரு 4 ஹவர்ஸில் சஸ்டெயின் ஆச்சுன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் GNFC பாருங்க, இதுலேயும் வால்யூமும் பில்டப் ஆயிருக்கு. கண்டினியூஸாக ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே போகுது. ஸோ இது இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இதையும் ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ரீவியஸ் ஹையை நோக்கி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி பாருங்கள், கரெக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 3 o'clock மேலே இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே இருந்ததுன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஃபோர்டீஸ் ஹெல்த் கேர் பாருங்கள், இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட க்ளோஸ் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பவுன்ஸ் பேக்கும் ஆயிருக்கு. நாளைக்கு என்னோட க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். பெர்ஜர் பெயின்ஸும் பாருங்கள், ஒரு 3 டேஸாக உங்களுக்கு ஒரு புல்லிஷ் இதாக தான் இருக்குது. இன்னையோட ஓப்பனுக்கு மேலே க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வால்யூமும் பில்டப் ஆகுது. ஸோ இதுவும் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே என்னோட வியூஸ் தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. தென் இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 50 பாருங்கள், இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் அந்த சப்போர்ட்லேயே தான் ட்ரேட் சப்போர்ட் எடுத்திருக்கு. வேறு எங்கேயும் அதுக்கு கீழே பவுன்ஸ் பேக் ஆகலை. அங்கிருந்தே தான் அது கீழே உங்களுக்கு இது ஃபால் ஆகலை. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று நம்ம சொன்னோம் அதே சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்து அங்கே தான் இதாக இருக்குது. நாளைக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ஓப்பனாக இதாகிற பட்சத்தில் சேஃபாக இருக்கலாம். இதுக்கு கீழே 23,500 உடைச்சதுன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் 23,200 தான் இதோட சப்போர்ட் இருக்குது. அதனால் அந்த இது உடைக்காத வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரும் ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஷோல்டர் இந்த ஷோல்டர் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென் ஃபஸ்ட்டு 47, தென் நெக்ஸ்ட் ஒன்று 46,500. இதுதான் இதோட லெவல்ஸ். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டி மிட் கேப்
நிஃப்டி மிட் கேப் பாருங்க, அந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சி இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது நாளைக்கு கண்டினியூ ஆகி இன்னையோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி இன்னும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை நோக்கி தான் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாகவே நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கவனமாக இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லியிருந்தோம் இந்த டே சப்போர்ட்ல இங்கே இருக்குன்னு, அதை பிரேக் பண்ணிருச்சு. இன்னைக்கு அது கீழே ஃபால் ஆயிருக்கு. இப்போ இது மந்த்லி ட்ரெண்டை நோக்கி இது ஃபாலோ ஆகி வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ கொஞ்சம் கவனமாகவே நிஃப்டி ஸ்மால் கேப் வச்சிருக்கிறவங்களும் இருங்க. மற்றபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி எஃப்எம்சிஜி தான் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆனது ஒரு செக்டார்னே சொல்லலாம். நிஃப்டி எனர்ஜி எல்லாம் 2% கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி எனர்ஜி எல்லாம் பாருங்க 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸான சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு. ப்ரீவியஸ் லோவெல்லாம் உடச்சி கீழே க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாகவே நிஃப்டி எனர்ஜி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க இருங்க. இது இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இதோட நெக்ஸ்ட் இது சப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் 33,517 இங்கே தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிஃப்டி எனர்ஜியில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க கவனமாகவே இருங்க. நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஃபார்மா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ரெகுலேட்டாக இருக்கணும். இதில் வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் போயிட்டே இருக்கு. இது இந்த ட்ரெண்டை உடச்சி இந்த நம்ம மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளே போச்சுன்னா தான் நம்ம ரிவர்ஸ் ஆச்சுன்னு எடுக்க முடியும். ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆச்சுன்னு, இல்லைன்னா இங்கேருந்து இந்த ரேஞ்ச் பவுண்டடாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. நிஃப்டி ஆட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது வந்து இதுவே இல்லை மார்க்கெட்டில். இப்போ பாருங்க எல்லாம் ஒரு சைட்வைஸாகவும் ரொம்ப ஒரு ட்ரேட் எடுக்க முடியாத ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இப்போத்துக்கு அதிகமாக இருக்கு. நிஃப்டி மெட்டல் பாருங்க ப்ரீவியஸ் லோவெல்லாம் உடச்சி பிரேக் பண்ணி கேண்டில் வந்திருக்கு. இது இன்னும் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. பாருங்க ப்ரீவியஸ் ஹை கிட்ட இப்போ இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனால் ஆகும். இல்லைன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 8,056 இங்கே 8,055 இங்கே தான் வந்து சப்போர்ட் இருக்குது. அது வரைக்கும் ஃபால் ஆகும். நிஃப்டி மெட்டலில் ஸ்டாக் வச்சுக்கிறவங்க கவனமாக இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி இன்னைக்கு அதிகமாக விழுந்த செக்டர்னு சொல்லலாம். நம்ம பாருங்க நிஃப்டி ரியாலிட்டி இன்னைக்கு வந்து ஒரு 2.73% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இந்த ஹை கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தென் நெக்ஸ்ட் வந்து 970 தான் இதோட சப்போர்ட். ஸோ நிஃப்டி ரியாலிட்டியில் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க மட்டும் எல்லா செக்டருமே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்கு, அதில் நான் ஆட் பண்ணுவேன். அதில் வந்து உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டாக்ஸ் நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். டெலகிராம் சேனல்லையும் ஜிஆர்டி அனாலிசிஸ் ஒரு குரூப் இருக்கு, அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.